பரிகாரம் ஒரு சில நபர்களுக்கு பலிதமாகவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய நபர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. நான் ஒரு கோவிலுக்கு போனேன், இல்லை ஒரு பரிகாரம் பண்ணினேன், எனக்கு பலிக்கலை, எனக்கு மட்டும்தான் இப்படியா எல்லாருக்கும் இப்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. நிச்சயமா பரிகாரம் அப்படிங்கிறது பலிதமாகும். ஆனால் இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சாதாரண ஒரு காய்ச்சலுக்கும் மலேரியா காய்ச்சலுக்கும் டெங்கு காய்ச்சலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு வந்திருக்கக்கூடிய என்ன விதமான நோய் அப்படிங்கிறத ஆராய்ந்து அதற்கு தக்கவாறான பரிகாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமா பலிதம் ஏற்படும். நம்ம அளவா செலவு பண்ணணும், ஆனா நமக்கு அளவுக்கு அதிகமா நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது நடக்காது. நம்ம நோய்க்கு தகுந்தவாறு எத்தனை நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றோமோ அதே போன்று நாம் பரிகாரம் செய்யும் பொழுதும் என்ன விதமான நாட்களை கையாள வேண்டும், எப்படிப்பட்ட உருக்களை அதில் கொடுக்க வேண்டும், ஆகுதிகள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஆராய்ந்து செய்வதில் நன்மைகள் விரைவில் கிட்டும்.